Hi. Welcome to the Undefined podcast. And this is episode 14. You would have noticed இந்த வீடியோவில் நாங்கள் ரெண்டு பேரும் வீடியோவில் வந்திருக்கோம். இந்த எபிசோடில் ப்ரீவியஸ் 2 எபிசோடில் வந்து ஆடியோ ஒன்லி எபிசோட்ஸாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் நான் தான். எனக்கு லைட்டாக ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு அவாய்ட் லைட்ஸ். இப்போ இது ஐ எம் பேக் டு நார்மல் ஐ கெஸ். ஸோ ரெகுலர் எபிசோட்ஸ் and hopefully we'll keep up the frequency. Okay. So இந்த வாரத்துக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் சில விஷயங்கள் வந்து நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் மை ஹோல் லைஃப் வாஸ் அலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது என்னன்னா, வாட் டு யூ திங்க் இஸ் த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா? ஹாக்கி. சின்ன வயசுல ஜிகே புக்ல இதை தான் சொல்லியிருக்காங்க. ஜிகே எக்ஸாம்னு ஒன்று வரும், அதுல இதை தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் கிரிக்கெட் தான் எல்லாரும் பார்ப்பாங்க, விளையாடுவாங்க. பட் ஸ்டில் ஹாக்கி இஸ் தேர். இந்தியா டசன்ட் ஹேவ் எனி நேஷனல் ஸ்போர்ட்ஸ். புரியல. இந்தியாவுக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ்க்கு ஒன்று கிடையாதான். ஐ டோன்ட் நோ. ஆனா எல்லா ஜிகே புக்லயும் அப்படிதான். ஆமா, இரு கூகுள் பண்ணி பார்க்கறான். நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா ஆஃப் வர மாட்டேங்குது. இஃப் தான் வருது. doesn't have just like இந்தியாக்கு நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று கிடையாது. நிறைய பேர் ஹிந்தி அப்படின்னு நினைப்பாங்க. நோ, இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று கிடையாது. அஃபிஷியல் லாங்குவேஜ்னு 2 இருக்கு, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ யாராவது நீங்கள் கண்டிப்பாக ஹிந்தி படிக்கணும், இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க, இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜே கிடையாது. ஜஸ்ட் லைக் இந்தியா டசன்ட் ஹேவ் அ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அஸ் வெல். ஒரு நிமிஷம். ஒலிம்பிக்ஸ் இருக்கு இல்லையா? ஒலிம்பிக்ஸோட வெப்சைட்ல வாட் இஸ் த நேஷனல் கேம் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு. India doesn't have a national game. Hockey, kabaddi and cricket are sometimes incorrectly given as the title of the national sport of India, but illa அப்படினு ஒலிம்பிக்ஸ் போட்டுருக்கு. ஓகே, அப்படியே கீழே byju's.com IAS questions and answers னு போட்டுட்டு hockey is the national sports of India. The remarkable performance of the Indian hockey team in Olympics prompted அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாரா இருக்கு. எனக்கு தெரியல இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற check.com doesn't have a national sport. எதுல பார்த்தாலும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் இல்லன்னு தான் இருக்கு. ஐஏஎஸ்க்கு இருக்கிற எல்லா வெப்சைட்ஸுமே ஹாக்கியை தான் போட்டிருக்கு. ஏன்? who are you lying to? ஜிகே புக்ஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் தெரியல. நான் ஒன்றும் இல்லை, கரெக்டாக நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஐ வாஸ் ஸ்க்ரோலிங் த்ரூ யூடியூப் ஷார்ட்ஸ். நம்ம ஃபோனில் தானே பாட்காஸ்ட் ஷூட் பண்ணுறோம். ஃபோனு சார்ஜ் ஏறுது. சார்ஜ் ஏறுற நேரத்தில் என்னால் சும்மா இருக்க முடியல. ஏன்னா ஐ எம் தட் சார்ட் ஆஃப் பர்சன், யூனோ. ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ் தள்ளி விடுறேன். ஐநோ சார்ஜிங் இது ஸ்லோ பண்ண தான் போகுது, பரவாயில்ல. இருந்தாலும் தள்ளி விடுறேன். கரெக்டாக அதில் வந்து இந்த ரோட்டில் போயிட்டு ஒருத்தட்டியா இன்டர்வியூ கேட்பாங்கல்ல, அதில் a person was asking this question and like 9 people said the wrong answer that they said it was hockey because இந்தியா மொத்தமாவே எல்லாருக்கும் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ்னா ஹாக்கின்னு தான் ஜிகே புக்லாம் படிச்சிருக்கோம். ஆனா கடைசியில் ஒரு பர்சன் மட்டும் இந்தியா doesn't have a national game சொன்னாங்க. அதோட the shots like ended. பட் எனக்கு வந்து என்னடா சொல்றீங்க, எத்தனை வாட்டிடா அதை பறிச்சு எழுதிருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மில்கா சிங் இதெல்லாம் தான் ஜிகே படிச்சா என்ன ஞாபகம் இருக்கு. இன்னொன்னு கம்மியான மார்க் வாங்கினே ஜிகேல தான் தெரியுமா? எனக்கு இப்போ வரைக்கும் அவ்வளவு ஜெனரல் நாலேஜ் கிடையாது. கொனேரு ஹம்பின்னு ஒரு நேம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஷீ இஸ் த யங்கஸ்ட் விமன் கிராண்ட் சாம்பியனா, கிராண்ட் மாஸ்டர். நான் இடம் தான் போனேன். ஓகே, நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். பட் ஷீ இஸ் லைக் யங்கஸ்ட் இந்தியன் விமென்ஸ் கிராண்ட் மாஸ்டர், சம்திங் லைக் தட். ஐ டோன்ட் ரியலி ரிமெம்பர் a name. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம செஸ் பற்றி ஒரு எபிசோட் போட்டிருந்தோம்ல, யூடியூப்ல பார்க்குறப்ப விஸ்வநாதன் ஆனந்த் வந்து ஹி ஹேட் அ டின்னர் மாதிரி. ஓகே, இந்தியன் டீம் வந்து இந்தியன் செஸ் டீம் இருக்குல்லையா, அவங்க எல்லாரோடையும் இருந்தாங்க. அதில் நம்ம பிரக், வைசாலி எல்லாரும் இருக்கிறப்ப இவங்களும் இருந்தாங்க. அண்ட் ஷீ இஸ் நாட் தட் ஓல்ட். ஐ தாட் லைக் ஜிகே புக்ல படிக்கிறோம்னா இவங்களுக்கு ரொம்ப வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பட் like she has a small kid and she's not that old apparently. Like most likely late 30s early 40s. like Vishwanathan Anand is into his mid 50s I guess. So yeah, random stuff I don't know. எதுக்கு இது ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க. yeah, I remember. அந்த ஒரு வருஷம் தான் உருப்படியா அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. அது மற்ற எல்லா வருஷமும் பக்கத்து தெருல யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். லைக் கலெக்டர், லைக் தே ஆர் renowned
பர்சனாலிட்டிஸ் பட் லைக் சோஷியல் பர்சனாலிட்டிஸா இருக்க மாட்டாங்க பட் தே லைக் ரியலி ரெஸ்பெக்டபிள் இன் தேர் ஓன் ஃபீல்ட். அண்ட் ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்தேன். எதுக்குன்னா ஜிகே புக்கு ஹாக்கின்னு வந்ததுல எனக்கு அங்க ஞாபகம் வந்துச்சு. இது லைக் எனக்கு கஷ்டமான ஒரு பேர், நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது சின்ன வயசுல போராட்டம் பண்ணியிருக்கேன் இந்த நேமுக்கு, அதனால லைக் அது ஞாபகம் வந்துச்சு. ஓகே, ஆல் தோஸ் ஷினானகன்ஸ் சைட், இந்த வாரத்துக்கான நியூஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. வாட் இஸ் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் நியூஸ்? அதாவது நம்மலாம் ஆண்ட்ராய்ட் 15 எப்படா நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க காலத்துல நீ பிக்சல் வச்சிருக்க, உனக்கு வந்துருச்சு. ஆமா, மொத்தம் வரல. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோனா, உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 15 வந்துருச்சா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் பெருசா யாருக்கும். சாம்சங் அடுத்த வருஷத்துக்கு புஷ் பண்ணிட்டாங்க. ஈவன் ஃபார் தி ஃபிளாக்ஷிப் S24K ஒண்ணும் வரல ஆண்ட்ராய்ட் 15. ஸோ தெரியல. பட் ஆண்ட்ராய்ட் 16 வந்திருக்கு இந்த சென்ஸ் ஐஓல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லைக் மே தானே ஐஓ, மேல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு பில்ட் இருக்கும். அதுல கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஆண்ட்ராய்டு இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இல்லையா? ஸோ இப்போ வந்து அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஐஓல தான் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால இப்பவே அந்த பில்ட் எல்லார் கையிலையும் கிடைச்சிருக்கும். அதை எடுத்து அவங்க ஃபோனில் ஃபிளாஷ் பண்ணா பண்ணிக்கலாம். which is really not recommended. Don't do it. To be honest, 15ல ஒரு ஃபீச்சர்ஸ்மே வரல பெருசா, கரெக்டா? அந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்ச எதுவும். 16 I can see some good improvements, to be honest. இப்பவே that is the thing. இப்பவே என்னால பார்க்க முடியுது. இப்பவேனா நீ I have not flashed it, but I have seen a lot of. தயவு செஞ்சு பண்ணாத. பண்ணல. This is the primary phone and Android, அதுவும் இப்போ early beta, IO-க்கு முன்னாடி இருக்க beta is like too buggy. அதனால நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். But there are a lot of features that actually இது டெவலப்பர் பேட்டாவே கிடையாது. ஆமா, இது டெவலப் பண்றதுக்காக ஆண்ட்ராய்ட் பேட்டா, அவ்வளவுதான். இது டெவலப்பர்ஸ் பேட்டா கிடையாது. ஓகே, சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹெல்த் கனெக்ட் ஏபின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா? ஆல்ரெடி வி ஹேட் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பே இருக்கும். அது ஐபோன்ல கூகுள் ஃபிட் தானே இங்க உண்டு. கூகுள் ஃபிட் உண்டு, பட் இவங்க ஹெல்த்னு ஏதோ ஒன்று வச்சிருந்த மாதிரி இப்படி ஒரு ஹார்ட் ஷேப் போட்டு ஒரு, ஆனா அது வந்து பிக்சலோட இருந்துச்சு, பார்த்த ஞாபகம். ஓகே, இந்த ஹெல்த் கனெக்ட் ஏபி அப்படிங்கிறது வந்து உன்னோட கூகுள் ஃபிட் அந்த ஹெல்த் தான். ஸோ உன்னோட பேஷண்ட் ஹிஸ்ட்ரியோட ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நீ வந்து என்கிரிப்டடா ஆர் ப்ரைவசியோட ஷேர் பண்றதுக்கு, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றதுக்குலாம் வந்து இந்த ஏபிஐ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்ஸ் ஒன்றும் வரல, பட் அது வந்து ஒரு மேஜரான ஒரு திங்கா வந்து இங்கே வந்திருக்கு. செகண்ட் திங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, One UI 7 ரிலீஸ் ஆக போகுது. அதோட இதுக்கு வாங்கிறப்ப லெஃப்ட்ல இருந்து எடுத்தா நோட்டிபிகேஷன், ரைட்ல இருந்து எடுத்தா அது ஆப்வியஸ்லி Android 16க்கு வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கன்ஃபார்ம். பேட்டால வந்து அப்போ why Samsung going with Android 15 and this feature? Samsung எப்பயுமே தெரியுமா, Samsung வந்து இட்ஸ் லைக், அதாவது ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அந்த கிளாஸ்ல ஒருத்த மட்டும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குவான். பட் அந்த டீச்சர் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த எக்ஸாமுக்கு எல்லாருக்கும் நல்ல மார்க் போட்டு விட்டுருப்பாங்க. that is Samsung right now. They are implementing incredible new features and Google அடுத்த இட்டரேஷன்ல எல்லா ஃபோனுக்கும் அதை கொடுத்து விட்டுறான், ஆண்ட்ராய்ட்லயே அதை ஃபீச்சரா மாத்தி. So Samsung's work, I know, it's just going to. சரி, ஓகே, that is first thing. லெஃப்ட்டும் அது அந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல இருந்து இழுத்தா ஒரு நோட்டிஃபிகேஷன், ரைட் சைட்ல இருந்து இழுத்தா குவிக் செட்டிங்ஸ் வரும், இந்த மாதிரி அதுல வருது. ஓகேவா? நீ MIUI யூஸ் பண்ணிருக்கியா? இப்படிதான் இருக்கும். ஆமா, தெரியல. they are all getting it from the iPhone, of course. ஏன் இப்படி பாறாங்க? லைக் நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கு, ஸோ கிவிங் த ஹோல் பேஜ் ஃபார் இட் மேக் சென்ஸ்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்பவே எடுத்தனா லைக் பாதி இது எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும்ல நிறைய பேருக்கு. புரியுது. So still not comfortable with it. Papo, you'll get used to it probably, and you're not going to use it. சரி, okay. So that is first thing. Second thing என்ன அப்படின்னா, இந்த குவிக் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, வைஃபை ஆன் பண்றது, ப்ளூடூத் ஆன் பண்றது, அது வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் சென்டர் அவன் ரீடிசைன் பண்ணி கொஞ்சம் கஸ்டமைசேஷன் எனேபிள் பண்ணாலும் அவன் அந்த மாதிரி இவனும் ட்ரை பண்ணியிருக்கான். ஓகே, இந்த சென்ஸ் இந்த சென்ஸ் இது வந்து ஃபுல்லா பில் ஷேப்ஸா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பில்ஸா லைக் இட் ஆக்சுவலி. இந்த மாதிரி பில்ஸா இல்லாம நீ சர்க்கிள்ஸா வச்சுக்கலாம், சில பில்ஸா வச்சுக்கலாம், அந்த மாதிரி இப்ப ஐபோன்ல இருக்க மாதிரி அங்கேயும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஃபைன், பிட் ஆஃப் கஸ்டமைசேஷன். 13ல இருந்து இந்த மாதிரி பில்லா மாத்துனாங்களோ எனக்கு ஞாபகம் இல்ல அதுல இருந்து இருக்கு. Android 12ல இருந்துன்னு நினைக்கிறேன்.
அந்த ஐகான்ஸ்ல கலர் கொண்டு வந்தது Android 12 தானே. அப்பல இருந்து மெட்டீரியல் அந்த மோட்டரோலா ஒன்னு இருக்குல்ல, அது Android 12 தானே ரன் பண்ணுது. அதுல இருந்து பில் ஷேப். ஓகே. ஸோ அந்த பில்ஸ்லயே வந்து வேணும்னா நீ பில்லா வச்சுக்கலாம், இல்ல அந்த டாகுலா வச்சுக்கலாம், அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் மாதிரி கொண்டு வர்றாங்கன்னு போட்டுருந்துச்சு. ஸ்க்ரீன்ஷாட்ஸும் இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் குட். அப்புறம் இந்த பிரைவசி சாண்ட்பாக்ஸ்னு சொல்லிட்டு இந்த செக்யூர் ஃபோல்டர் சாம்சங்ல இருந்தது. Android 15ல வந்துச்சு இல்லையா, அதுல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப் மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி. செக்யூர் ஃபோல்டர் சாம்சங் ரொம்ப நாளாவே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவனுங்க ஒன்று கொண்டு வந்துருந்தாங்களே பிரைவேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு. Android 15ல இது இருக்கா? ஆமா ப்ரோ, நான் காமிச்சல போன தடவை கூட பாட்காஸ்ட்லயே பேசணும். ஆக்சுவலி என்ன தெரியுமா, இட்ஸ் நாட் கெட்டிங் இன்டு மை ஹெட் பிகாஸ் ஐ ஹவ் நெவர் யூஸ்ட் Android 15. யா ஓகே. நீயே இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, எனக்கு புரியுது. பட் இன்னும் எனக்கு Android 15ஓட எந்த ஃபீச்சரையும் நான் யூஸ் பண்ணல டு பி ஹானஸ்ட். சாம்சங் Android 12ல இருந்து கொண்டு தராங்களா இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கான்னு தெரியல. ஏன் வரல? பட் இட் வாஸ் தேர் ஃபார் லாங் டைம். ரொம்ப நாள் நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே இருந்திருக்கு. நான் வந்து ஒரு சொல்லக்கூடாத ஒரு கதையை நான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி கலாய்ச்சோம். ஓகேவா? ஐ மீன் ஐம் கன்ஃபஸிங் டு சம்திங் தட் ஐ ஷுடன்ட். பட் அது வந்து லைக் அவன் வந்து ஹாஸ்டல்ல என் கூட தான் இருந்தான், என் ரூம்ல தான் இருந்தான். ஸோ என்ன பண்ண, செக்யூர் ஃபோல்டருக்குள்ள ஒரு இன்ஸ்டாகிராம் ஆப் வச்சு அதுல இது பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா லைக் he is obviously near me, he would know if I do something like this la. Adala okay, it's useful. Seriously, I'm not giving anyone any ideas, but yeah. So adala improvements varudinga mari போட்டுச்சு. அப்புறம் வந்து ஓகே, இதுக்கு வந்து பேர் ஆப்வியஸ்லி இது இவங்களா வச்சிருக்க பேருன்னு தான் நினைக்கிறேன், அஃபிஷியல் நேமா இருக்காது. ப்ராப்ளி இது கூகுள் அனௌன்ஸ் பண்றப்ப they'll have fancy name to it, but embedded photo picker அப்படின்னு இவங்க சொல்றாங்க இதை. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா சம்திங் தட் யூ ஆர் ஆல்ரெடி ஏபிள் டு டூ பட் பிட் பெட்டர் அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோட்டோஸ் நீ செலக்ட் பண்ணணும் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் ஆக்சஸ் டு ஹோல் கேலரி. எல்லா ஃபோட்டோஸும் இதால பார்க்க முடியும், நீ அதை செலக்ட் பண்ணுவேன். லிமிடெட் ஆக்சஸ் கொடுக்குற இப்போ ரீசெண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே லிமிடெட் ஆக்சஸ், இந்த ஃபோட்டோக்கு மட்டும் அதுக்கு ஆக்சஸ் நல்லா கொடுக்க முடியும்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த லிமிடெட் ஆக்சஸ் கொடுக்கறது வந்து கூகுளோட அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வெர்ஷனுக்கு போய் அதுல நீ போட்டோ செலக்ட் பண்ற மாதிரி மட்டும்தான் முடியும். நீயா வந்து ஒரு யூஐ எழுதி அந்த யூஐல இந்த மாதிரி செலக்ட் பண்றது இஸ் நாட் பாசிபிள். யூல் ஆப்வியஸ் எப்பவுமே இப்ப ஒரு விண்டோஸ் ஆப் எடுத்துக்கோயேன், ஃபைல் ஓப்பன் கொடுத்தா எப்பவுமே விண்டோஸோட எக்ஸ்ப்ளோரர் தான் வரும், ரைட்? பட் இங்க அப்படி இல்லாம நீயே அந்த யூஐ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. லைக் சேம் திங், பட் நீ கஸ்டமைஸ் பண்ணி உன்னோட யூஐல அந்த மாதிரி செலக்டட் போட்டோஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு யூனிஃபார்ம் ஒரு யூஐ கிடைக்கும், சிஸ்டமோட இதை யூஸ் பண்ணாம யூனிஃபார்ம் யூஐ கிடைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பிரிச்சு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க போல. லைக் ஐஃபோன் மாதிரி, ஐ மீன் ஐஃபோன் மாதிரி தான் கைண்டா. ஆமா, பட் ஆண்ட்ராய்டோட ஃபேஷன்ல லைக் ஆப்வியஸ்லி த கலர்ஸ் அண்ட் எல்லாமே ஆண்ட்ராய்டோட மாதிரி. கலர்ஸா இப்பலாம் ஒரே கிரேயா தானே இருக்கு எல்லாமே. மீன் த கலர்ஸ் இன் த சென்ஸ் ஒரு பேலா ஒரு கலர் நல்லாவே இல்லாத மாதிரி. எனக்கு வேணும்னாலும் நான் டார்க் மோட் வச்சாலும் இது எல்லாமே சேர்ந்து இருக்குல்ல, இது எல்லாமே சேர்ந்து இருக்குல்ல, அதுக்கு பிரிச்சிருக்கு. அதுக்கு பதிலா இப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரே டிவுக்குள்ள அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து. This is what I hate about stock Android. என்ன? If I want dark mode, I want pitch black. ஓகே, செட்டிங்ஸ்ல போனா பேக்ரவுண்ட் பிளாக்கா வைக்கணும், எனக்கு ஃபுல் பிளாக்கா இருக்கணும். இங்க ஆக்சென்ட் கலர்ல தான் என்னால வைக்க முடியும்னு வைக்கிறானுங்க. ஆமா, அண்ட் ஆக்சென்ட் கலர் நெவர் பி பிளாக். கிரேயா இருக்கு, அப்படிதானே இருக்கு. ஓலெட் டிஸ்ப்ளே வச்சிருக்கேன் நானு, எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும். லைக் வாட்ஸ்அப்பே கிரே கலர்ல தான் இருக்கும், பிளாக்கா இருக்கு முன்னாடில இருந்தே. லைக் எப்ப தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து this was annoying for me. ஆனா ஐபோன்ல பிளாக்கா இருக்கு. யா, பழைய ஐபோன் எஸ் இந்த சைஸ்ல ஒரு 4 இன்ச் ஸ்கிரீன்ல வச்சா அதுல கூட பிளாக்கா இருக்கும். தட் லுக்ஸ் பெட்டர். உண்மைதான், தெரியல என்னன்னு. ஓகே, மூவிங் ஆன். இதில் கொஞ்சம் சின்னதுதான். அதர் தென் தட் ஓகே, டைனமிக் கேலண்டர் இருக்கு இல்லையா, ஆமா, அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து இவங்க ஒன்று புதுசா பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர். சீரியஸ்லி ஆண்ட்ராய்ட்லயே வருதா? யா, ஆண்ட்ராய்ட்லயே பில்ட் தான். நோட்டிஃபிகேஷன் பார்ல வரும். லைக் ஐகான்ஸ் எப்படி நோட்டிஃபிகேஷன் பார்ல இதுக்கு பக்கத்துல கிளாக்கு பக்கத்துல வரும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ லெட்ஸ் சே யூ ஹேவ் அ டைமர் ஆன், தென் இட் வில் ஹேவ் அ பில் இன் யுவர் நோட்டிஃபிகேஷன் பார் சேயிங் தட் இந்த மாதிரி டைமர் கோஸ் ஆன்
இந்த டைமுக்கு டைமர் யூசுவலா கால்ஸுக்கு வரும் தெரியுமா, அந்த மாதிரி தான் டைம் ஓடும்ல. அந்த இதுலயே இஃப் யூ ஹேவ் டெக்ஸ்ட் ஆர் சம் இன்ஃபர்மேஷன், அதுதான் வந்து இந்த ஃபீச்சரா இருக்கு. இதோட கோட் நேம் ஆர் வாட் எவர் தே ஆர் காலிங் இட் ரைட் நவ் இஸ் ரிச் ஆன்கோயிங் நோட்டிஃபிகேஷன். இது வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு சும்மா இவங்க வச்ச சொல்லு. ப்ராபப்ளி அகைன் ஃபேன்சி நேம் கண்டிப்பா அதுக்கு இருக்கும். இதுல வந்து அவங்க காமிச்ச எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து இப்போ ஊபர் இருக்குன்னா ஒரு ஊபர் இந்த டைம்குள்ள 5 நிமிஷத்துல வந்துரும், அந்த மாதிரி காமிக்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் இமேஜஸா பாத்தியா? ஐ ஷா ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆஃப் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் அதுங்க வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்த்தேன். ஓகேவா? அண்ட் லாக் ஸ்கிரீன்ல விஜெட்ஸ் வச்சுக்கலாமா? ஸோ இந்த சென்ஸ் ஒரு கிளாக், ஆப்பிள் யா கிளாக் விஜெட் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல கூகுளோட பிக்சலோட கிளாக் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி இந்த ஷேப்பும் இந்த ரெண்டு பிள்ளை சேர்த்து வச்ச மாதிரிலாம் கிளாக்ஸ், அந்த கூகுள் விஜெட்ஸ் நீ ஹோம் ஸ்கிரீன்ல வைக்கிறத லாக் ஸ்கிரீன்ல வச்சுக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் கூல் டவுன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ didn't widgets come earlier? நான் லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் ஒன்று பண்ணாங்கல்ல, அதுல வந்து கிளாக் இந்த மாதிரி கொண்டு வருங்கிறதா இருந்துச்சு தவிர விட்ஜெட்ஸ் இல்லை. நீ அதையும் யூஸ் பண்ணல தானே? நான் டிஃபால்ட்டா உள்ளதான் வச்சுட்டு எனக்கு எனக்கான டபுள் லைன் கிளாக் பிடிக்காது. சிங்கிள் லைனா நான் மேலே குட்டி கொண்டு வச்சிருப்பேன், அவ்வளோதான். டபுள் லைன் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே காட்டாது. ஆமா தெரியல whatever. எனக்கு ஆனால் அந்த வேற இதில் நிறைய இது பேர் என்ன ஃபாண்ட் இருக்கும், எனக்கு அது எதுவுமே பிடிக்காது. லைக் தி ஸ்டாண்டர்ட் ஒன். ஓகே, நோட்டிஃபிகேஷன் கூல் டவுன் இஸ் இப்போ வந்து நீ வந்து ஒரு குரூப்புக்கு ரொம்ப நாளா போல, இல்ல மொபைல் டேட்டா ரொம்ப நாளா ஆன் பண்ணாம இப்போ ஆன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வராம. சாம்சங் I have so much of this experience with Samsung phones. முன்னாடி எல்லாம் வந்து அப்பா அம்மா எல்லாம் வந்து நெட் ஆஃப் பண்ற பழக்கம் இருக்கும் கிடையாது, நம்ம கழுத போட்டு போகுது அப்படின்னு விட்டுருவோம். அப்பா அம்மா எல்லாம் நெட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்பயாச்சும் வாட்ஸ்அப்குள்ள போனோம்னா அப்ப மட்டும் எடுத்துட்டு ஆன் பண்ணிட்டு உள்ள போவாங்க. அப்படியே அது அப்படியே அதை வச்சு ஒரு ரேப்பே பண்ணலாம் நீங்க, அப்படி இருக்கும். டார்ச்சர் 2 நிமிஷத்துக்கு அவன் ஹேங் ஆயிருவான். அது மெசேஜ் வந்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வச்சுட்டு ஓரமா வச்சுட்டு போயிட வேண்டியதான். ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. அதுதான் இப்ப சரி பண்றாங்க. அது வந்து நிறைய மெசேஜ் வந்துச்சுன்னா இட் வால்யூம் ஆஃப் த சப்சிக்வென்ட் நோட்டிஃபிகேஷன்ஸை கம்மி பண்ணிடுமா. லைக் வர்றப்ப உனக்கு சவுண்ட் வரும், பட் அதே இதுல இருந்து உனக்கு மல்டிபிள் இது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி பண்ணி தானாவே பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ்ல இது ஒரு ஆப்ஷனா இருக்கு. நோட்டிஃபிகேஷன் ஒரு டாகுலா இருக்கு, நீ வேணா ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். சர்ப்ரைசிங் திங் வாஸ் டெவலப்பர் டூல்ஸ் இருக்கும் இல்லையா, பில்ட் நம்பர் 8 தடவை தட்டினா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல there is an option to have டெர்மினல் எனேபிள் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, புதுசா இது 16ல வருது. ஸோ டெவலப்பர் டூல்ஸ் அந்த டாக்ல எனேபிள் பண்ண அப்படின்னா நியூ ஆப் கம்ஸ் இன் யுவர் ஆப் ட்ரா கால் டெர்மினல். சீரியஸ்லி? யா. ஓகே. அண்ட் இட் கிவ்ஸ் யூ access to Debian terminal. root access root access probably not. I'm not sure about that, but Debian இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ அது ஓப்பன் பண்ணாலே கிராஷ் ஆக தான் செய்யறதை தவிர இட் இஸ் நாட் accessible. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு VM ரன் பண்ணி அந்த VM வந்து Debian OS ரன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த டெர்மினல்ல அப்படிங்கிறாங்க. ஓகே, பட் லைக் வாட்ஸ் தி யூஸ் கேஸ்? I guess okay, you'll probably be able to SSH into something அந்த மாதிரி லைக் டெர்மினல் ரிமோட் லாகின் பண்ணிக்கலாம் வேற அந்த மாதிரி. லைக் நீ டெர்மினல்ல அடிக்கிற கமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா இது டெவ் டூல்ஸ்க்குள்ள தான் இது ஆப்ஷனா இருக்குது. இட் இஸ் நாட் லைக் சம்திங் எல்லா யூசர்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரி இல்ல. பட் வாட் இஃப் இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, இஃப் திஸ் இஸ் அதுதான் that is what I'm going to tell as well. Probably as a surprise நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம். அதுதான் அது பண்ண முடியுமான்னு நானும் யோசிச்சேன். நாட் ஷியர், வில் see, might be cool. 16 முதல்ல வரணும். அண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா 16 வந்து எல்லார்ட்டையும் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்மளால பண்ண முடியும். லைக் யோசிச்சு பாருங்க, that will take 4 years. அதுதான் ஏன்னா iOS அது 90% of the people வந்துரும் சொல்லிட்டு, Android is like சான்ஸே இல்ல. I still have a friend who runs on Android 9. I told you, right? So please switch. அதனாலதான் நான் எல்லா தடவையும் இதை பத்தி பேசுறப்பெல்லாம் அடி வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் வருது. ஸோ ஐ வில் ஸ்டாப் about it. Okay, terminal app was like super cool. So Android 16, I'm to be honest a bit excited. கொஞ்சம் நிறைய வருது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 15ல பெருசா வந்த மாதிரி I'll get excited only after watching Google I/O. Yeah, sure, கண்டிப்பா. But still
See, happy to see something other than Gemini. You know how many times Google has pulled out screen recording in the final version of the Android release? Developer இப்போ இந்த மாதிரி வர ரிலீஸ்ல இருக்கும், ஐஓல அனௌன்ஸ் பண்றப்ப இருக்காது ஸ்கிரீன் ரெக்கார்டிங். ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆண்ட்ராய்டுக்கு கொடுக்கறதுக்கே அத்தனை வருஷம் ஆக்குனாங்க. அதான் இது எல்லாமே Android 16 ரிலீஸ் வருமானா தெரியாது. கன்ஃபார்ம் கரெக்ட் தான். Don't get your hopes up. ஸ்டில் லைக் நிறைய வருதுன்னு சொல்றேன். ஆப்வியஸ்லி எல்லாத்தையும் கட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ லைக் யூ செட், இட்ஸ் பெட்டர் டு see something other than Gemini. அதுதான் எங்க பார்த்தாலும் ஜெமினை. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், லாக் ஸ்கிரீன்ல ஜெமினைக்குன்னு ஒரு பட்டன் ரிசர்வ் பண்ண போறானுங்களாம். லைக் உனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு இங்க வருது இல்ல, அதுக்கு கீழே ஒரு பில் ஷேப்டா பெருசா இங்க கேமராக்கு ஒண்ணு இங்க ஒண்ணு தனியா இருக்கலாம். அந்த ஐகான்ஸ் இல்ல, அது இல்லாம ஒரு ஐகான் இங்க தனியா பில் ஷேப்ல ஸ்டார் போட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்டார் அமுக்குனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. பட் people are assuming since it's a star, it's probably Gemini. Actually, you know what, I used to love Google's design. எனக்கு நாளாவே ஆக பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, Android 11 வரைக்கும் awesome. 12ல இருந்தே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி maybe I'm just growing old, I don't know. இல்ல, எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த to be honest மெட்டீரியல் யூ கொண்டு வந்ததுல இருந்தே எனக்கு பிடிக்கல. அது 12 தானே மெட்டீரியல் யூ Android 6ல வந்துச்சு. மார்ஷ்மெலோல வந்தது மெட்டீரியல் யூங்கிறது இப்பதான் வந்து மெட்டீரியல் டிசைன் அது வேற. that was good. அது ஆக்சன்ஸ் கலர் வச்சு பண்ணது. நீ சொல்றது கரெக்ட். மெட்டீரியல் யூ வந்ததுல இருந்து எனக்கு பிடிக்கல. அது முன்னாடி வரைக்கும் I loved it, but அதுக்கு அப்புறம் தான் சட் ஹேட். ஆக்சுவலி மார்ஷ்மெலோல தெரியுமா, மெட்டீரியல் டிசைன் came from KitKat. ஓகே, KitKatல தான் கரெக்ட்டா அந்த மேல அதுக்கு முன்னாடி இருக்கிற போன்லாம் நீ என்ன ஆப் ஓபன் பண்ணினாலும் மேல இருக்கிறது Black கலர்ல இருக்கும். அந்த what is that task bar, notification center, டைம் இதெல்லாம் காட்டும், டைம் சிக்னல்லாம் காட்டுறது வந்து Black கலர்ல இருக்கும். Android அதனால தான் KitKat வந்து அப்படி ஒரு பயங்கர ஃபேஸ் லிஃப்டா ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் Android 16. ஸோ கொஞ்சம் நிறைய தான் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா வரும்னு நம்புவோம். ஸ்டில் அ லாங் வே தேர், பிகாஸ் லைக் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்க கைக்கு அந்த ஓஎஸ் கண்டிப்பா வரப்போகுது. ஒரு வருஷம் கழிச்சு வராது, நம்பாதீங்க. மினிமம் ஒரு வருஷம் கழிச்சு இவனுக்கு வேணா வந்திருக்கும், யாருக்கு வந்திருக்கேன். நான் ஒரு வருஷம் வரை வெயிட் பண்ண மாட்டேன். pretty sure ஐஓ வந்ததுக்கு அப்புறமே போட்டுருவேன். ஐஓ வந்து ஒரு மாசம் கழிச்சு நான் எப்படியும் போட்டுருவேன். get another phone for yourselves which is like stable and then flash this. நான் ஃபிளாஷ் பண்ற மாதிரி இருக்கப்போ இப்ப ஃபிளாஷ் தான் பண்ணனும். ஓகே, இப்போ பண்ண மாட்டேன். ஓடி அப்டேட்ல பண்ண வர்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. ஐஓ வந்து எப்படி ஒரு மாசத்துக்கு நான் பண்றது ரிஸ்க். பட் டிபெண்டிங் அப்பான் ஹவ் எக்ஸைட்டட் ஐ கெட் ஆஃப்டர் சீயிங் ஐஓ, லைக் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டானுங்கன்னா ப்ராபபிலி அன்னைக்கே போட்டுருவேன். பாப்போம், வில் see. மே வரைக்கும் இருக்கு. பட் ஐ திங்க் 6A இதுக்கு சப்போர்ட் இருக்கு. 6A இன்னும் 3 வருஷம் from 6A தான் இதுக்கு சப்போர்ட் இருக்கு. 5A ல 16க்கு ஐ டோன்ட் திங்க் 5A கிடையாது, 6A ல தான் வந்துச்சு. 5A ன்னு ஒரு மாடலே கிடையாது. 5 பிக்சல்ல 3A னே ஒன்னு இருந்துச்சு. அப்படியோ? 3 ல இருந்தே A சீரிஸ் இருக்கு. ஐ அம் நாட் ஷூர். 6 ல இருந்து தான் 5A இருந்துச்சுடா. சப்போர்ட்டட் டிவைसेसல 5A நான் பார்க்கல. So it means that only Tensor and Tensor chips மட்டுக்கு தான் சப்போர்ட் இருக்கு. Yeah, probably. Snapdragon ஃபுல்லா கில் பண்றாங்க இதோட. Maybe. Yeah, that is exactly what it means. It's not maybe. நான் அப்படிதான் பார்த்தேன் ஞாபகம். Tensor G1. நான் அப்படிதான் பார்த்தேன் ஞாபகம். 6A ல இருந்து ஆரம்பிக்கிறதுனா Tensor G1 ல இருந்து all Tensor chips, all Google chips has support for Android 16. எவ்வளவு நாளைக்கு? Probably you got this had 3 years or 4 years update. 3 years ன்னு நினைக்கிறேன் இது வாங்குறப்ப. So 13, 14, 15 it came with Android 13, I guess. Yeah, so Pixel 6 and 6 above வரைக்கும் எல்லாமே. So Tensor G1. I think you will get Pixel 16, Android 16 and I think that's it. அதுதான். அது வரதுக்கே இன்னும் ஒரு வருஷம் ஆகும். ஆமா, ஸ்டில் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதுதான் 2 years with the latest software. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும். It's already shattered. I don't know how long you're going to have it. Not considering anytime soon unless the battery is like ரொம்ப மோசமாகாத வரைக்கும் I'm fine with this. ஆமா. Okay, moving on. You have something to tell? I have lots of things to tell. அப்ப நீ கண்டினியூ பண்ணு. Starting with
இப்போ வந்து நம்ம ஜொமேட்டோல ஃபுட் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நான் பண்ணவே மாட்டேன். பட் சொல்லு. பண்ணவே மாட்டியா? ப்ராபபிலி நாட். வை? எனக்கு ஒரு மாதிரி நம்மளே வெளில போய் சாப்பிட்டுக்கலாமே, எதுக்கு அவன்கிட்ட வாங்கி வச்சு வீட்டில் see that sort of mindset கிடைக்கிறத சாப்பிடுற மைண்ட் செட். எனக்கு அப்படி கிடையாது. இப்ப நம்ம வந்து பெங்களூர்ல இருக்கோம். சரி. நம்ம இருக்கிறது கோரமங்கலா. சரி. நம்மளுக்கு வேணுங்கிறது மனிஷ் தம் பிரியாணி. சரி. மனிஷ் தம் பிரியாணி இருக்கு கோரமங்கலால. ஆனா அங்க வரைக்கும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு இட் வில் டேக் மீ 2.5 hours. ஓகே. சோ இருந்த இடத்துல இருந்தே ஜொமேட்டோல ஆர்டர் போட்டோம்னா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. மனிஷ் தம் பிரியாணில என்ன பிரச்சனை அப்படின்னா only if you order more than 500 rupees மனிஷ் தம் பிரியாணில இருந்து டெலிவரி பண்ணுவாங்க. 500 rupees கீழ இருக்கிற ஆர்டர்ஸ்ல you have to use something like Swiggy or Zomato. So I will go mostly with Swiggy. Swiggy தான் நிறைய வாட்டி பண்ணுவேன். ஏன்னா அதோட அந்த Swiggy இது வந்து கம்மின்னு நினைக்கிறேன். என் டெலிவரி ஃபீஸை விட அது கம்மியா இருக்கும். அதை போட்டு விட்டோம்னா நெக்ஸ்ட் 1 monthக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். So I'll order, I'll get the biryani, have it. So that is a different story. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு சில பேர் ஆர்டர் வாங்க மாட்டாங்க. கோஸ்ட் பண்ணிடுறாங்க, இல்ல போன் எடுக்கல, வீடு திறக்கல, சம் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்னு வச்சுக்கோ. ஏன்னா ஸ்விக்கில ஜொமேட்டோல ஆர்டர் ஒரு நாள் கேன்சல் பண்ண முடியாது. இஃப் யூ பிளேஸ் an order, that is they're bringing it to you. Done. ஓகே. ஸோ இந்த மாதிரி நேரத்துல அவங்க ஃபுட் வந்து டெலிவரி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஆகிற நேரத்துல அந்த ஃபுட் வந்து வேஸ்டா போகும் இல்லையா? ஸோ now what they have come up with this called Zomato Food Rescue. ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்க, நீ ஆப்புக்குள்ள போறப்ப ரெஸ்கியூ பண்றதுக்கு ஏதாவது ஃபுட் அவைலபிளா இருக்கான்னு உனக்கு காட்டும். இப்போ லெட் அஸ் சே நீயும் நானும் ஒரே நெய்பர்ஹுட்ல இருக்கோம். I have ordered biryani and the biryani is like near my home and I said I don't want this. You take this back. Like what I paid is done. That cannot be done anything. But இந்த ஃபுட் தூர போட வேணாங்கிறதுக்காக Zomato has brought this feature. நீ இப்போ கரெக்டா இப்போ ஆப்புக்குள்ள போற, you can choose to buy anything, but food rescue குள்ள போனேனா what are the things that is available for rescue in your vicinity ன்னு உனக்கு காட்டும். say மனிஷ் தம் பிரியாணி இருக்கு அப்படின்னா you will get it at a discount. okay you can order that delivery person will come to your address and give it to you. அதாவது இப்போ இது ஜொமேட்டோல தானே, ஜொமேட்டோல கேஷ் ஆன் டெலிவரி உண்டா? ஜொமேட்டோல கேஷ் ஆன் டெலிவரி உண்டு. எஸ். in that case I think still same thing works. இல்ல நீ பே பண்ணிட்ட ஆனாலும் நீ வாங்காம இருக்க. It doesn't matter. Like food rescue will work in that case. அதாவது பே பண்ணலனாலும் டிஸ்கவுண்ட்ல உனக்கு கிடைக்குமான்னு தான் கேக்குறேன். Like if that person did pay, anyways you'll get it at a discount. Because இதுவரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு வேண்டான்னு சொன்னவங்களுக்கு Zomato will take the loss. புரியுது. Okay, makes sense. நல்ல மூவ் தான். They are selling it for a bargain. அவ்வளவுதான். Okay. And also mostly அதுல காட்ற வேலை இருக்காது Zomato வாங்குற வேலை. They will have like a big margin. They have I think 30-35%. Yeah, they'll have such stuff. So yeah, அதெல்லாம் தாண்டி like food வேஸ்டா போகாம இன்னொருத்தங்களுக்கு போகுது. So I thought that was like a cool idea. Like I think I saw shorts or reels. Shorts அதா இருக்கும், reels பார்க்கல நான் என் இன்ஸ்டால. ஸோ ஷார்ட்ஸ் வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க போயிருக்காங்க, கால் பண்ணுறாங்க, அந்த பர்சன் எடுக்கலை, ஆர்டர் பண்ணவங்க. இந்த ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற பர்சனுக்கு என்ன ப்ரோட்டோகால் அப்படின்னா, they will have to call 3 times. 3 times அவங்க எடுக்கலை அப்படின்னா தென் ஸ்விக்கியோட கஸ்டமர் கேர் கால் ஆகும். they'll do or என்ன பண்ணணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரோட்டோகால் இருக்கு போல. ஸோ இந்த மாதிரி அவன் வந்து அந்த வீடியோ எடுத்தே இருக்கான், இது மாதிரி கால் பண்ணா அவங்க எடுக்கலை அப்படின்னு. தமிழ் ஷார்ட்ஸ்? தமிழ் தான். Yeah, I think I've seen that. Okay. Shotsla, so yeah. Now people driving Zomatos, they are trying to vlog right now. Like shotsla, இந்த மாதிரி இவங்க தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க, இந்த ஆர்டர் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு they have a GoPro on and they shoot this stuff. I have seen a couple of okay shots. வந்து it's a weird thing that we are seeing. ஈவன் காலில் பார்த்தது எனக்கு இன்னைக்கு மத்தியானம் அதே ஷாட்ஸ் எனக்கு வரும். அண்ட் நான் இன்னைக்கு நைட்டு பார்க்குறேன்னா அவனுக்கு அதே இது அடுத்த நாள் காலையில். The thing is that இன்ஸ்டாகிராமில் வந்தால் கூட ஓகே, இன்ஸ்டாகிராம் knows that we both are friends. And I will probably share it to him. இல்லைனாலும் நான் லைக் பண்ணேன்னா அது அவங்களுக்கு காட்டும். யூடியூப்ல everyone is isolated. Right? So I am a different person, he is a different person. The only thing that is common between us is that we are using the same router. But we are in the same vicinity. IP addresses னு வச்சுக்கோ. பட்
ஐ டோன்ட் நோ லைக் எக்ஸாக்ட் சேம் திங் வரும். இல்ல எங்க 2 பேரை வச்சு பில்ட் பண்ண நாலேஜ் கிராஃப் அவ்வளோ சிமிலரா இருக்கா, நாங்க 2 பேரும் பாக்குறது அவ்வளோ சேமா ப்ராபப்லி நாட். அவன் கார் சேனல்ஸ் நிறைய பாப்பான், நான் பார்க்க மாட்டேன். மத்தது கொஞ்சம் சிமிலரா இருக்கும். பட் ப்ராபப்லி யூடியூப் ஒர்க் பண்றவங்களால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பிகாஸ் யூடியூப் அல்காரிதம் இஸ் a black box. அது ரொம்ப நடக்குது. இன்ஸ்டால இப்படி பெருசா நடக்காது. பட் ஐ திங்க் ரீசெண்டா ஐ சா சம்திங். இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் நீ வந்து உனக்கு டியூன் ஆயிருக்கும்ல, அந்த இதை கிளியர் பண்ணிக்கலாமா? யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். அப்படியா? அந்த மாதிரி இப்போ புதுசா கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு டே 1. ஸோ லைக் இப்போ ஒரு லெட்ஸ் சே இட் இஸ் டியூன்ட் டு எனக்கு காரா காமிச்சிட்டு இருக்கு, எனக்கு கார் வேண்டாம், நான் இப்போ காரா பார்த்தனா டெம்ப்ட் ஆயிருவேன், லோனை போட்டு ஏதாவது வாங்கிட கூடாது. யூ கேன் கிளியர் தட் அண்ட் வாட்ச் சம்திங் எல்ஸ் அண்ட் தென் அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, தட் வாஸ் a good thing. ஸோ அது நல்ல ஃபீச்சரா தோணுச்சு. சரி, இன்னொன்னு இப்போ ரீசெண்டா வந்து ட்ரெண்ட் ஆச்சு. நீ இது எந்த அளவுக்கு நீ இதெல்லாம் நோட் பண்ணிருப்ப, ஃபாலோ பண்ணிருப்பேன்னு தெரியல. சொல்லுப்பா. ஜேக் பால் அப்படின்னு ஒரு யூடியூபர் உண்டு. தெரியும், நெட்ஃபிளிக்ஸ் திங். ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். ஜேக் பால் வந்து அரௌண்ட் 2016-2017 டைம்ல ஜேக் பால், லோகன் பால்னு சொல்லிட்டு பிரதர்ஸ், ஓகே, தே ஸ்டார்டட் யூடியூப் சேனல். டெய்லி vlog போடுவாங்க and they were like fastest growing at that point. அது வரைக்கும் 20 million subscribers மாதிரி ரீச் ஆனாங்க. 10 million ரீச் ஆனது எனக்கு ஞாபகம் இருக்கு. 20 அதுக்கப்புறம் ஆயிருப்பாங்க. அந்த பாயிண்ட் லைக் 10 million was the thing where that incident happened. என்ன இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பட் ஐ டெல். ஏதோ ஆமா பிரச்சனை ஆச்சு. சோ ஜேக் பால், லோகன் பால் லைக் பாத்தீங்கன்னா லைக் அதுதான் அந்த vlog, கேசி நெஸ்டார்ட் வந்து vlog வந்து ஃபேமஸ் ஆகி முடிச்சிருந்த அந்த டைம் they started daily vlogs. they do crazy stuff. Like I saw one particular video and I really hated it. I didn't watch any of his videos ever again. He broke like 100 plates, like ceramic plates in one single video. He just randomly go to a place, drop a plate, some people will be there, he'll drop a plate and he'll go. He does those crazy stuff, you know. I'm not such a person who watches those stuff. அது நிறைய பேர் பாக்குறாங்க லைக் Gen Z. I'm not Gen Z, maybe, I don't know. எனக்கு என்னன்னு தெரியல. லைக் ஐ எம் மேபி Gen Z. நான் 2000ல பிறந்தேன், நான் Gen Z இல்லையான்னு எனக்கு தெரியல. I'm not sure யார். இவன் ப்ராபபிலி Gen Z கேட்டகரியில தான் வருவான். பட் என்னோட ரொம்ப ஹேங் அவுட் பண்றதுனால he doesn't behave like a Gen Z ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா லைக் it was crazy. I didn't understand, I didn't like his videos, I didn't ever watch that ever again. Okay, but those was his content. And அந்த டைம்ல தான் வந்து he went to Japan for சும்மா இந்த விஜய் சுது vlogsலாம் இப்போ வேற ஊருக்கு போயிட்டு ஜப்பான் vlogs, தைவான் vlogs அப்படிங்கிற மாதிரி போறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஜப்பானுக்கு போய் இது பண்ணிருக்கப்போ ஒரு காட்டுல போய் இது பண்ணிட்டு இருக்கிறப்ப there was a dead body there. He didn't do the murder, someone else had done the murder. There was a dead body there and அந்த இடத்துல இருந்து அது கூட சேர்ந்து வீடியோ எடுத்துட்டான். ஓகே, அது வந்து யூடியூப்ல பெரிய பிரச்சனையாச்சு. லைக் யூடியூப் சிஇஓல இருந்து எல்லாமே அதை பத்தி கமெண்ட் பண்ணாங்க. தட் வீடியோ வாஸ் டேக்கன் டவுன். ஹி வாஸ் லைக் ஹி டிடன்ட் போஸ்ட் ஃபார் a while. his channel லைக் அந்த இடத்துல அதோட அப்படியே ஸ்டாக்னண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் he later started some podcast. அது நான் started podcast, 4 பேர் சேர்த்து வச்சுட்டு சும்மா டாக் ஷோ மாதிரி ஏதோ. அது ஆனா ஒரு மாதிரி லைக் இந்த யூனோ ஸ்பீட் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஆமா, இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி லைக் வேணுக்குன்னே அப்படி ரொம்ப ரியாக்ஷன்ஸ் வச்சு ஒரு ஹை பிட்ச்ல ஏதோ ஒரு பேச ட்ரை பண்ற மாதிரியே 2 பேரும் எனக்கு யூடியூபர்ஸ் அந்த மாதிரி வைப்ல இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப இது வந்து ஜேக் பால் கதை. லோகன் பாலுங்கிறது இது வந்து லோகன் பால் கதை. ஜேக் பாலுங்கிறது தம்பி. ஓகே, ட்வின்ஸ் மாதிரி இருப்பான். ட்வின்ஸ் கிடையாது, தம்பி தான். ஓகே, அண்ட் இவங்க 2 பேருமே வந்து இடையில வந்து இந்த பாக்ஸிங் அப்படிங்கிற இதுல யூடியூபர் பாக்ஸிங் அப்படிங்கறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆச்சு. யூடியூபர்ஸ் வந்து அடிச்சுப்பாங்க லைக் பாக்ஸிங் ரிங்ல வேலிடா அடிச்சுக்கிறது நிறைய யூடியூபர்ஸ்க்கு நடுவுல நடந்துச்சு. பார்க்கல, சீரியஸ்லி நிறைய பேருக்கு நடுவுல நடந்துச்சு. எனக்கு வந்து இலான் மஸ்க்கும் ஜக்குக்கும் இப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்ஸ் வந்தப்ப சும்மா அதுதான் அந்த இதுதான். there was a time where YouTubeல boxing was famous. YouTubers used to box, ட்ரெயின் பண்ணி அதே வெயிட் ரேஞ்சுக்கு வந்து அந்த ரிங்ல ஆக்சுவலா ஃபைட் பண்ணுவாங்க. 2 பேர் சேனல்ல இது பிராட்காஸ்ட் ஆகும், அதுல வர்ற காசை ஈவனா ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செஸ் பாக்ஸிங்னு வேற ஒன்னு பாப்புலர் ஆச்சு. ஓகே, 5 minutes நீ பாக்ஸ் பண்ணுவ, அடுத்த 5 minutes செஸ் விளையாடுவ, அடுத்த 5 minutes பாக்ஸ் பண்ணுவ. Yeah, it was famous. Okay, leave it.
கண்டினியூ அப்புறம் பேசலாம். சரி கண்டினியூ. ஜேக் பால் வந்து இந்த மாதிரி பாக்ஸிங் கொஞ்சம் சீரியஸா எடுத்து அதுக்கப்புறத்துல இருந்து நிறைய பாக்ஸிங் மேட்ச் பண்ணிட்டு இருந்தா. கேஎஸ்ஐயோட லோகன் பால் வர்சஸ் கேஎஸ்ஐன்னு ஒரு பெரிய பாக்ஸிங் நடந்துச்சு. அதுல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரமா இவன் அவனை கரிச்சு கொட்டுவான் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பிரைம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிங்க்ஸ் பிராண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்ப பயங்கரமா ஓடுது. ஓகே, இந்த கேட்டரேட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கிறது நம்ம ஊர்ல ஸ்ப்ரைட் மாதிரி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது இப்ப பயங்கரமா ஓடுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பீஸ்ட் வீடியோல எல்லாம் ஸ்பான்சர் தெரியும், பாத்துர்க்கேன். They're making millions out of it. Okay, so coming back to Jake Paul, he challenged Mike Tyson. Mike Tyson is like world champion boxer. They had the match and Jake Paul Netflix ஸ்ட்ரீம் ஆச்சு. இது லைவா நெட்ஃபிளிக்ஸ்ல லைவா ஸ்ட்ரீம் ஆச்சு. and there was a glitch. Okay, Netflix couldn't handle இத்தனை பேர் அத லைவா பாக்குறத. Netflix couldn't handle because they have never done such things. அவங்க வந்து CDN கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் இப்ப வந்து நம்ம இந்தியால இருக்கோம், தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்துல வந்து சென்னையில ஒரு சர்வர் ஃபார்ம் இருக்கலாம். அங்க இருந்து நம்மளுக்கு டேட்டா அனுப்பலாம். எல்லாமே வந்து மெயின் சர்வர்ல இருந்து வராது. கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் இதை பத்தி நிறைய தெரியும்னா மென்ஷன் பண்ணுங்க, நம்ம வேற சேனல்ல இதை பத்தி தெளிவா பேசலாம். பட் அந்த மாதிரி வச்சுதான் நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் பாக்குறது தானே. அதுல வந்து லைவா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப ஹாட் ஸ்டாரோ ஜியோவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா they have done cricket streaming, IPL streaming பண்ணிருக்காங்க. சோ they know இவ்ளோ பெரிய crowd எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு they know. Netflix has never done such things. சோ இது பண்ணப்ப நிறைய பேருக்கு உள்ள போகவே இல்ல. Netflix was like ஸ்டக். அந்த ஸ்ட்ரீமிங் அவ்வளோ இது ஸ்ட்ரீம் பண்றத வந்து அதால கேப்பபிளா அதை ஹேண்டில் பண்ண முடியல. and it was a fiasco, but at the end Jake Paul won. I mean, I didn't expect, but yeah, he won. First, lot of people are saying it is staged. It might be. Mostly it is. First thing that they are saying is practice க்கு டீசர் மாதிரி விட்டுருக்காங்கல்ல, அதுல மைக் டைசனோட இது பாக்குறப்ப he was like moving really fast. மைக் டைசன் அதுதான். மைக் டைசனுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் உண்டு, பெரிய ஆளு, முகமது அலி. முகமது அலி. மைக் டைசன் வந்து he was faster than him அப்படிங்கிற மாதிரி தெரியாதலாம். சோ இவர் வந்து அந்த பிராக்டிஸ் இதெல்லாம் காமிக்கிறப்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து மூவ்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஆக்சுவல் மேட்ச்ல வந்து அவர் ஏதோ ரொம்ப ஸ்லோவா இருந்து ஏதோ சொங்கி மாதிரி அடி வாங்குற மாதிரி அதை போர்ட்ரே பண்ண மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஐம் நாட் ஷுர் எக்ஸாக்ட் நம்பர்ஸ். 6 ரவுண்ட்ல அந்த மாதிரி நினைக்கிறேன். 2 ரவுண்ட் மைக் டைசன் ஜெயிச்சதாவும் 4 ரவுண்ட் லோகன்னா ஜேக் பால். ஓகே, ஜேக் பால் ஜெயிச்சதுனால அவர் மெஜாரிட்டினால அவர் வின் பண்ணிட்டாரு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய விஷயங்கள் இந்த பாக்ஸிங் ரிலேட்டடா இருக்கிறது வந்து இந்த மாதிரி இது மோஸ்ட்லி இப்ப இந்த WWE உண்மை நம்புற ஆட்கள்லாம் நம்ம தான். அதனால இது தெரியல. this is at the end of the day it's entertainment. so இப்ப பிக் பாஸ் உண்மை இல்லைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்கிரிப்டட் தான் சொல்ல எத்தனை பேர் ஒத்துப்பாங்க தெரியல. இதை எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணிருக்க முடியும்னு என்கிட்ட நிறைய பேர் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. ஸோ யா, இட் இஸ் ஸ்கிரிப்டட், பிலீவ் இட் ஆர் நாட். at least to some extent it is scripted. ஒரு எபிசோட் கூட பார்த்தது இல்ல. I don't have a clue. நானும் பார்த்தது இல்ல. சோ நான் எதுவும் கமெண்ட் பண்ண போறது இல்ல. யா, சரி, உன்னோட 2 ஸ்டோரி பாப்போம், அதுக்கு அப்புறம் பாப்போம். ஓகே, இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேனா? ஓகே, கீழ நிறைய ஸ்டோரி கிடைச்சிருக்கு. சோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஜெனரேஷன் மாடல் தெரியுமா? முன்னாடியே ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வில் ஸ்மித் நூடுல்ஸ் சாப்பிடுற இது பாப்புலர் ஆச்சு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பார்த்தாலே பச்சையா தெரியாது ஏதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓபன் மாதிரி தானே அது. ஸோ சோரா அப்படிங்கிறது வந்து சாட் ஜிபிடி மாதிரியே, பட் இது டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ண அதே மாதிரி இந்த சோராங்கிறது ஓப்பன் ஏஐ பண்றது, பட் வீடியோ ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அது ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் கிளிப் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். இதுதான் அந்த சோராங்கிற வீடியோ ஜென்ரேஷன் மாடல் பண்ணும். திஸ் வாஸ் ரிலீஸ் ப்ராபப்லி அரௌண்ட் 1 year பேக் ஐ கெஸ். கொஞ்சம் டைம் கண்டிப்பா ஆயிடுச்சு. ஆர் அனௌன்ஸ் 1 year. ஒரு 3 வீடியோ என்னவோ விட்டாங்க and looked really realistic. ஆமாமா, ஷேடோஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து மோஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய காமிச்சிருந்தாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆனா அதை பப்ளிக் ரிலீஸ் பண்ணல, இன்னும் அது ட்ரெயின் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
அதுல நிறைய பிரச்சனையாச்சு. யூடியூபோட டேட்டாவை எடுத்து டேட்டா எடுத்து என்னலாமோ. அது வந்து இந்த மிரா முராட்டி இன்டர்வியூ பண்றப்ப அவங்க கேட்டாங்க. OpenAI was never genuine with data acquisition. ஆமா. They scraped everything and anything that they could get their hands on. Yeah. விடலாம். ஸோ இப்போ வந்து அந்த சோராங்கிற மாடல் வந்து இட் காட் லீக். அப்படியா? இன் த சென்ஸ் இந்த GitHub வந்து எப்படி உங்களோட கோடெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ, இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஏஐலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹக்கிங் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். லைக் GitHub மாதிரியே தான் அதுவும். அதில் உங்களோட ஓப்பன் சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் போட்டு வச்சுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதில் சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து இது அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு கெட்ட விஷயம். பிகாஸ் எந்த ஆர்டிஸ்டும் பண்றாங்க, ஆர்டிஸ்டோட கண்டென்ட் எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு ஆர்டிஸ்ட்க்கு வேலை இல்லாம பண்றாங்க. வேலை இல்லாமங்கிறத தாண்டி they don't even get a share of what they are making. அதுதான். ஸோ அதனால ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் சில பேர் சேர்ந்து வந்து they got the model it seems and then they put it on Hugging Face. How did they get the model? Probably illegal stuff, but yeah. Hugging Faceல போட்டாங்க. Hugging Faceல போட்டாங்க. And it was live in Hugging Face for quite some time, ஒரு 1 or 2 hours நினைக்கிறேன். அதுக்குள்ள தான் நிறைய பேர் டெவலப் பண்ணிருக்காங்க, நிறைய மிரர் வந்திருக்கு, அதுக்குள்ள டாரட்ல போட்டுவாங்க. And then it got taken down. Hugging Faceல என்னன்னா there is something called Spaces. நீ லைவா உன்னோட மாடல் ஹோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாத்துக்கலாங்கிற மாதிரி, அந்த மாதிரி இதை வச்சிருந்து இருக்காங்க. ஓகேவா? கோட் இருந்துச்சான்னு தெரியல, பட் இந்த மாதிரி ஸ்பேசஸ்ல வந்து அது இருந்திருக்கு. அண்ட் பீப்புள் கேன் டைப் அ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கெட் தி அவுட்புட் வீடியோ, இந்த மாதிரி இருந்திருக்கு. அதுல வந்து 1 minute கிளிப் வரைக்கும் ஜென்ரேட் ஆகிற மாதிரிலாம் அந்த மாடல் இருந்திருக்கு போல அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையடா, இட் சீம் லைக் அந்த மாதிரி தான் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா? பட் ஆப்வியஸ்லி OpenAI ரீச்ட் அவுட் அண்ட் தே காட் த மாடல் டேக்கன் டவுன். we don't know who exactly did it, but இந்த மாதிரி நடந்துச்சு. அண்ட் Sora got leaked. நிறைய பேருக்கு ஆப்வியஸ்லி ஆக்சஸ் கிடைக்கல, ஏன்னா 1 or 2 hours லைக் இட் காட் டெலீட்டட்ல. ஸோ அதனால அவ்வளோ நிறைய பேருக்கு ஆக்சஸ் கிடைக்கல. பட் ஸ்டில் நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி அவனுங்க எடுத்துட்டாங்க. பட் இட் காட் லீக்ட் அண்ட் இட்ஸ் டூயிங் குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிரேசி தாட். OpenAI வேணும்னு பண்ணியிருக்கலாமோ? ஏன்? பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, லைக் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்காக தெரியல. லைக் see I usually try to think this. யாருக்குமே benefit of the doubt கொடுக்க மாட்டேன். சான்ஸ் இருக்கு, மேக் சென்ஸ், பட் தெரியல. எப்படியா இருந்தாலும் அது ஃப்ரீயா டெஸ்ட் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கஷ்டம் தான் நம்ம பண்றது. If you want, you can pay ChatGPT Plus on the subscription. Yeah, I don't have the money. ஓகே, மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு I was like so excited. செம்ம போடுறோம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இதுவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ the name of the product is 365 லிங்க். ஓகே, மைக்ரோசாஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூகுளுக்கு வந்து கூகுள் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடோபி ஸ்வீட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஸ்வீட்னா சாப்பிடுற ஸ்வீட் கிடையாது, SUITE, அதாவது அந்த இந்த ஃபேமிலி ஆஃப் ஆப்ஸ். அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து ஆஃபீஸ் 365 அப்படின்னு தான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு முதல்ல இருந்துச்சு. அதை ஆன்லைனுக்கு கொண்டு வர்றப்ப ஆஃபீஸ் 365 அப்படிங்கிற மைக்ரோசாஃப்ட் 365 தான் முதல்ல ஆஃபீஸ் 365 வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப மைக்ரோசாஃப்ட் ஏன்னா ஆஃபீஸ் தாண்டி எல்லாத்தையுமே ஆன்லைன் வைக்கிறாங்கிறதுனால 365 மாத்திட்டாங்க. ஸோ திஸ் ப்ராடக்ட் இஸ் கால்ட் 365 லிங்க். ஓகே, ஸோ பேசிக்கா என்ன பண்றாங்கன்னா, எங்கேயோ இருக்கிற ஒரு சர்வர் ஃபார்ம்ல ஒரு வர்ச்சுவல் மிஷினை போட்டு அதுல விண்டோஸை ரன் பண்றாங்க. அண்ட் அதை வந்து நீ அங்க ஹோஸ்டா இருக்கிறத இங்க உன்னோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல நீ ஆக்சஸ் பண்ணிக்க போற. ஓகே, அதுக்கு இந்த ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ், இது மூலமா நீ அதுல டைரக்டா லாகின் பண்ணிப்ப. பட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் அங்க இருக்கிறத டைரக்டா எடுத்து ஒரு ஸ்கிரீனா மட்டும் இங்க காட்டாம இதுலயே ஒரு ஓஎஸ் இருக்கு. ஓகே, இதுலயே கொஞ்சம் ஹார்ட்வேர் இருக்கு, ப்ராசஸிங் பவர் இருக்கு, ஓஎஸ் இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் விண்டோஸ் ஆன் ஆர்ம், இட்ஸ் ரன்னிங் விண்டோஸ் ஆன் ஆர்ம்னு நான் நினைக்கிறேன். they just said it's like it's a version of Windows, custom made version of Windows for this அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு விட்டாங்க. பட் அந்த சைஸ் பாக்குறப்ப it probably is running in a Snapdragon processor and is running Linux, Windows on ARM, and it's like it doesn't have a lot of features. Probably what it does na எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணும்,
ப்ளூடூத் இருக்கும், அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கும், போர்ட்ஸ் எல்லாத்துமே டீல் பண்ணுறதுக்கு எல்லாமே அதில் கோட் இருக்கும். அண்ட் அதை தாண்டி ஸ்ட்ரீமிங்கும் இது லோக்கலாக பண்ணுது. ஸோ அது வந்து சொல்லியிருந்தாங்க லிங்க் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வீடியோ நீ அங்கே பார்க்குறியோ அந்த லிங்க் வந்து அது இங்கே அனுப்பி விட்டுரும். இட்ஸ் நாட், ஏன்னா இப்போ நம்ம வந்து நான்லாம் வந்து இன்டர்ன் பண்ணுறப்ப நான் கோவிட் டைம்ல இன்டர்ன் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து லேப்டாப் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணல, விஎம் தான் இருக்கு. ஸோ நான் என் பர்சனல் லேப்டாப்ல அந்த விஎம்ல லாகின் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதை தாண்டி நான் இப்போ கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமே வந்து என்னை விஎம்ல தான் ஒர்க் பண்ண வச்சாங்க அமெரிக்காவில் இருக்க கம்ப்யூட்டர்ல. வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், ஏன்னா அது லேக் இருக்கும் கிளியர்லி. ஓகே, மவுஸ் வந்து இவங்க இது பண்ணிடுவாங்க, ஏன்னா மவுஸ் வந்து அங்கே கிளிக் ஆகிறதே அந்த விஎம்ல மவுஸ் ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி காட்டாது. நீ உன் கம்ப்யூட்டர்ல தான் மவுஸ் வந்து டிராக் பண்ற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ண உடனே எந்த இடம்னு ரெகக்னைஸ் பண்ணி அதை மட்டும் அங்கே கிளிக் பண்ணிக்கும். பட் அந்த பிளிங்க் கூட ஆகாது எனக்கு வந்து கர்சர். அவ்வளோ மோசமா தான் இருந்துச்சு என் விஎம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வீடியோலாம் அதில் பிளே பண்ணனா ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா நான் இன்டர்ன் பண்றப்போ வந்து எனக்கு அதுல அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பாங்க, அந்த கோர்சஸ்லாம் படிச்சுக்கலான்னு இருக்கும். அந்த கோர்சஸ் அந்த அக்கௌண்ட்ல தான் இருக்கும், அதில் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அதுல பிளே பண்ண விட்டு அது அவ்வளோ இதா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இங்க வந்து சேம் ஃப்ரேம் ரேட்ல இங்க வராது. So that was awful. And one more thing என்னன்னா, I was using an AMD laptop at that time. AMD didn't go well with that virtual machine. Citrix யூஸ் பண்ணேன், Citrix Workspace ன்னு சொல்லிட்டு இருக்கும். AMDல ஒஸ்டா இருந்துச்சு. நான் வந்து Ryzen 7 வச்சிருந்தேன், which is like 8 core processor, 8 gigs RAM. It's really good. ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து வீட்ல ஒரு லேப்டாப் இருந்துச்சு, i3 லேப்டாப், 7 கோர் i3 லேப்டாப், i3 7th gen. அப்ப அதுல SSD கூட கிடையாது. அதுல இதை விட ஃபாஸ்டா இருக்கும் அந்த விஎம். I was like, என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஆஃபுல். ஓகே, லிவிங் ஆல் தோஸ் திங்ஸ் அசைட், இது வந்து அந்த கிளவுட் பிசியோட கனெக்ட் பண்ணிக்கோ, அதை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் தென் 1 people கேன் யூஸ் திஸ். பெரிஃபரல்ஸ் கனெக்ட் பண்ணி மானிட்டரோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். யார் வேணா அங்க போய் நீ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாகின் பண்ண போற, பண்ணிட்டேன்னா அதை அங்க இருந்து அந்த கிளவுட் பிசி காட்டும். நீ என்ன பண்ணாலும் அது அங்க சேவ் ஆகிக்கும். இதுல வந்து எதுவுமே சேவ் ஆகாது, எல்லாமே கிளவுட்ல தான் சேவ் ஆக போகுது. பட் அந்த இதுல கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இதுல ஒரு நாள் லோக்கலா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஐ தாட் லைக் ஒரு மேக் மினி மாதிரி இது குட்டியா இதுல பார்க்க அப்படியே தான் இருந்துச்சு, இருக்கும்ல, பார்க்க அப்படியே தான் நல்லா இருந்திருக்கும். பட் தட் இஸ் நாட் த கேஸ். லைக் வெரி ஸ்மால், இட்ஸ் வெரி ஸ்மால், பட் திஸ் இஸ் வாட் இட் டஸ். இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? சில கம்பெனிஸ்ல வந்து நேர்ல போய் உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், லேப்டாப் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓஎஸ் எல்லாம் சர்வர்ல இருக்கும், அங்க இருக்கிறது வந்து ஒரு சும்மா ஷெல் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி தான். நம்ம காலேஜ்ல லினக்ஸ் லேப் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம இதுல இப்ப அப்படி மாத்திட்டாங்க நினைக்கிறேன். நீ எந்த டெஸ்க்டாப்ல வேணா உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நீ அந்த யூசர் நேம் அடிச்சேன்னா அது அங்கிருந்து அதை லோட் பண்ணிடும். ஆமா, ஸோ அந்த மாதிரியான ஸ்டஃப்க்கு இதை யூஸ் பண்ணலாம். பட் அதர் தென் தட் ஐ டோன்ட் திங்க் பர்சனலி நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல் இல்லை. அதுல ஆக்சுவல் ஓஎஸ்ஏ இங்க இன்ஸ்டாலும் ஆயிருக்கும்ல? ஆக்சுவல் ஓஎஸ் இங்க இன்ஸ்டால் ஆயிருக்காது. It will pull up from the server. Everything will be loaded in the server. It doesn't have any OS here. OS இருக்காது. அது போறப்பவே கேக்கும்ல? இருக்காது. அப்படியா? இது லைவா ரன் பண்றது தான். Debian supports that. ஆனா ஏன் லேப் ஃபாஸ்டா இருக்கு? அந்த லேப்ல Debian தான் யூஸ் பண்ணுவோம். ஆமா, Debian தான். யா, ஏன் ஃபாஸ்டா இருக்கு? ஏன் ஃபாஸ்டா இருக்குன்னா everything is connected over Ethernet. Also cursor அது இது பண்ணாது. cursor movement லோக்கலா தான் இருக்கும். And Linux is really fast, believe it or not. Yeah. So அதான் அந்த லேப்ல அந்த Debian எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதெல்லாம் வந்து அப்போ வந்து எப்படா இது செம்மையா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில கம்பெனிஸ் இதை பண்றாங்க. எல்லா கம்பெனியும் லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ எல்லாரும் லேப்டாப் மாறிட்டாங்க, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமு, புயல் அடிச்சாலும் வீட்டுல இருந்து வேலை பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டானுங்க. ஸோ பட் இட் யூஸ் டு பி தட் வே. லைக் இஃப் யூ ஆர் இன் சென்னை, பி சேஃப். இதை பார்க்குறப்ப புயல் கடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? Yeah, probably. Seriously, அப்படியா? We are going to post this today. Tomorrow? I'll try. I have other work as well. Okay. பாப்போம். Yeah. So this is that. One thing. இந்த சொன்ன இப்ப இது இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் புதுசு. This concept is already there. Microsoft already has this concept of 365 things. Azureல நான் வச்சிருக்கேன். Azureல அதுதான் சொல்றேன். Azureல you can log in and then அங்க இருக்கிற VMs வந்து நீ உன் லேப்டாப்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறது. I think students even they had an offer. You can have a
16 gig எவ்வளோ ஒரு கான்ஃபிகரேஷன் போட்டு இவ்வளோ கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தரும். when I used it எப்ப நான் வந்து காலேஜ்ல இருக்கிறப்ப we had that 2015 MacBook Air. I didn't have a Windows laptop and assembly programming நீ பண்ணி பார்க்கணும். என்னால அதை மேக்ல பண்ண முடியாது. ஓகே, மேக் ஓஎஸ்க்கு அது கிடையாது. நான் வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். லைக் ஒயின்னு ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருக்கியா? ஒயினுங்கிறது வந்து விண்டோஸ் அப்ளிகேஷனை சாண்ட் பாக்ஸ் பண்ணி உன்னால லினக்ஸ்ல ரன் பண்ண முடியும். அதே இது மேக்குக்கு ஒரு போர்ட் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அதனால என்ன பண்ணேன், அஷோர்ல போயிட்டு ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அதுல ட்ரை பண்ணி பார்த்தேன் அசம்பிளி ப்ரோக்ராமிங். ஆனா கடைசியில அந்த பரீட்சை நான் எழுதவே இல்லை, கோவிட்னு வீட்டுக்கு ரெண்டு பாஸ் பண்ணி விட்டாங்க. பட் தட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். நான் யூஸ் பண்ணது இல்லை, பட் ஆப்வியஸ்லி சீனட் அந்த ஈவெண்ட் எப்போ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்பதான். ஆனா இது எப்போ தெரியுமா, அட்மின்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும், எல்லாமே இங்க இருந்து இதா இருந்தான். அண்ட் இன்னொன்னு ஒரு இமேஜ் வந்து அதுல அந்த டெமோ வீடியோல காமிச்சிருந்தாங்க. இட் ஷோட் லைக் இட் ஹாஸ் அ ரேண்டம் ஆல்பா நியூமெரிக் பேரா தான் ஒரு விஎம்க்கும். அதுதான் எனக்கு தோணுச்சு, ஓகே these people don't know how to market a product or they are aiming only for corporate. ஆமா கண்டிப்பா. see no consumer is going to buy. கண்டிப்பா Apple did the same, it will be Siva's PC, Gomes PC. கண்டிப்பா இது வந்து WCPC அப்படினு போட்டு it was like hash value மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து இது பிரைவசின்னு கூட நினைக்கலாம், யாரெல்லாம் அது இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபிங்கர் வச்சேன்னா எனக்கு அது எனக்கு பார்த்தவனே தோணுச்சு, சரிடா எல்லா இடத்துலயும் ஞாபகம் வச்சுக்கணும். அது it will show you a list of PCs and you will have to click the one that you are using. ஓ ஃபிங்கர் வச்சு பண்ணிக்கலாம், அது தான் you have to select. அதுக்கு அடுத்தது தான் நீ யூசர் நேம் அடிச்சு ஃபிங்கர் வைப்ப லாகின் ஆகும். it doesn't have passwords, it doesn't take passwords, it has I think ஃபிங்கர் வச்சா தானா அந்த VM க்கு போயிடும் தெரியல. but I saw they are navigating. yeah I saw that, but it makes more sense la. why should you select and then put a finger? What if you have multiple accounts? I don't know சரி okay no one knows. okay fine இது okay. moving on to the next story. Feastables அப்படினு சொல்லி சாக்லேட் இருக்கு. மிஸ்டர் பீஸ்ட் அப்படினு ஒரு யூடியூபர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. he is like the world's biggest YouTuber at this point. ஆமா. ஸோ அவர் வந்து ஒரு சாக்லேட் கம்பெனி ஆரம்பிச்சாரு. அந்த சாக்லேட் கம்பெனி பேரு ஃபீஸ்டபிள்ஸ். இட் இஸ் நவ் அவைலபிள் இன் இந்தியா, ஸ்பெசிஃபிக்லி இன் மும்பை, selling at 500 rupees for one chocolate bar. Lot of people are going to buy it. Lot of people may buy it, but it's still more expensive than Dairy Milk. It's imported. Dairy Milk. It's imported. Dairy Milk Silk ஓட ரேட் imported. நான் என்ன சொல்ல வரேன்னா, டைரி மில்க் உன்னால 5 ரூபாய்க்கு வாங்க முடியும். அதுதான் சொல்றேன், மாஸ் ப்ரொடக்ஷன் அவைலபிள் இன் இந்தியா. ஆமாடா, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா 500 seems like a lot. ஆமாடா, so but you will pay taxes, I know that. They could have done something different. இங்க manufacture பண்ணுமா? Like if you go as prime minister manufacture it here, you'll have lots of tax. Companies like Tesla are having trouble coming to India. So exactly. I don't know how Feastables can react to that. See, I'm not sure whether putting it in a cheaper price would be something that they want. They're trying to do something premium. புரியுது. இப்ப ஃபெரர் ரோச்சர் எடுத்துக்கோங்க. ஃபெரர் ரோச்சர் இஸ் எக்ஸ்பென்சிவ். நான் ஸ்கூலுக்கு வந்து எக்லர் சாக்லேட், ஆமா அதெல்லாம் அதுவே எனக்கு பிரீமியமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கச்சா மேங்கோ பைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அதுக்கப்புறம் மேங்கோ பைட்னு ஒண்ணு உண்டு, மஞ்சள் கலர்ல இருக்கும். அதெல்லாம் தான் நாங்க. அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட், பிங்க் கலரு. ஹாட் சாக்லேட் வாஸ் மை ஃபேவரட். யாராவது பர்த்டேக்கு ஹாட் சாக்லேட் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பேன், எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எடுத்து கூட வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் ஒரு காலம். ஸ்கூலுக்கு சாக்லேட் கிளாஸா பிறந்த நாள்னா அன்னைக்கு அவ்வளோதான். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டிட்டு அப்படியே வரிசையா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கிளாஸ்க்கும் போய் டீச்சருக்கு சாக்லேட். அதாவது நானும் இவன் ஒரே ஸ்கூல் தான் படிப்போம். ஸோ அதனால இவன் கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னா அண்ணன் சொல்லிட்டு அவனுக்கு ஃபேவரட் சாக்லேட் கொடுத்து வர்றது, இல்ல பக்கத்துல அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, ஸ்டஃப் லைக் தட். கிரேசி ஸ்டஃப். அதெல்லாம் அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நடக்காம போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில. ஸ்கூல் மாறணும். இந்த ஸ்கூல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா போட்டு வரணும், பர்த்டேக்கு வந்து கலர் ட்ரெஸ் போடக்கூடாதுட்டாங்க. சாக்லேட் கொடுக்க கூடாது, கலர் ட்ரெஸ் போடக்கூடாது. சாக்லேட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா கிளாஸா போக மாட்டோம். நான் டீச்சர்ஸ்க்குலாம் நான் சாக்லேட் கொடுத்தேன். டெக்னிக்கலி இங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் நம்ம கொடுத்துப்போம். அப்பலாம் எனக்கு தெரியல, நான்லாம் கொடுத்தேன்ப்பா.
இல்ல, according to the rule book you can't. See, according to the rule book I couldn't do a lot of things, but I did anyways. Okay, moving to the next story. DJI அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி ட்ரோன் செய்வாங்க. இப்போ ரீசெண்டா மைக்ஸ்லயும் நிறைய மைக்கு, கேமரா, அது இது நிறைய இறங்கிட்டாங்க, கிம்பிள்ஸ் இறங்கிட்டாங்க. ஓகே, DJIல புதுசா ஒரு ட்ரோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் நேம் இஸ், ஐ cannot remember, நியோ மினி. DJI நியோ மினி 16,000. இட்ஸ் லைக் வெரி குட் பிரைஸ் பாயிண்ட். இட்ஸ் லைக் ரியலி ஸ்மால். கண்ட்ரோலர் கிடையாது, ஃபோன்ல தான் நீ கண்ட்ரோல் பண்ணணும். இட் கனெக்ட்ஸ் ஓவர் ப்ளூடூத் அண்ட் வைஃபை அண்ட் இட் கேன் ஃபாலோ யூ. லைக் இப்போ நீ ஒரு பீச்ல இருக்க, இப்படி கையில வச்சுக்கிட்டு அதை பார்க்க சொன்னீங்கன்னா அது பறப்பான். அப்படியே நடந்து போனேன் அப்படின்னா அப்படியே அதை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஆல் கூல் ட்ரோன் ஷாட்ஸ், யூ கேன் கெட் இட். 4K சப்போர்ட்ஸ். நைஸ். 16K. லைக் ஒரு vlog பர்சனுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல இதா இருக்கும். Like if you are a tourist, if you want to go explore places and like get really cool shots. Thing is, in order to fly a drone in India, there are you have to get permit, but residential area la பறக்க விட்டாதான் உனக்கு இது. Like ஆள் இல்லாத இடம்னா it's not an issue. Like இப்போ ஒரு பீச்சுக்கு போற அப்படின்னா it's not an issue, but residential area கீழே மக்கள் இருக்காங்க அப்படின்னா it's an issue. ஆனா எனக்கு என்ன தெரியுமா டவுட், கண்ட்ரோலர் அளவுக்கு இதுக்கு ரேஞ்ச் இருக்காது. அதுதான். சோ தள்ளி போயிடுச்சுன்னா எப்படி திரும்ப வருங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அது டவுட் இருந்துச்சு. இட்ஸ் a very cool price. probably அத தாண்டி போவாதுங்கற மாதிரி வச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இல்ல ரிட்டர்ன் டு ஹோம் இந்த மாதிரி ஏதாவது ஃபீச்சர் ஏதாவது இருந்திருக்கலாம். பட் ட்ரோன்ஸ் கெட்டிங் லாஸ்ட் வந்து காமன் அக்கரன்ஸ். நிறைய லைக் இந்த பெரிய பெரிய போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. Probably not useful to us, but yeah, what we discussed mostly எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா அதுதான். மைக்ரோசாஃப்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் தான் எக்ஸ்பாக்ஸ் வச்சிருக்கு, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் பார்த்துருக்கோம். அதுல இப்போ புதுசா ஒரு கண்ட்ரோலர் விட்டுருக்காங்க, அதுக்கு பேரு ப்ரோட்டியஸ் கண்ட்ரோலர். ஓகே, இது என்னன்னா கியூபா மேக்னெட்டிக்கா அட்டாச் பண்ணி இருக்குது and looks really cool. It's a bit expensive, but looks you can customize it the way you want. Yeah, அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைக் differently able peopleக்கு hands வேற மாதிரி இருக்கும், சோ அதுக்கு தகுந்த மாதிரி இத மாத்திக்கிறது ஈஸி அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க. பட் and ஒவ்வொருத்தரோட கையும் வேற சைஸ்ல இருக்கும். really cool, it's awesome. Not sure எப்போ இது வெளிய வரும், எப்போ ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல, பட் looks awesome. லைக் ஸ்டார்டிங்ல இருந்தே கேமிங் கண்ட்ரோலர்ஸ் இந்த ஷேப்ல தான் இருந்திருக்கு. இப்போ வந்து டோட்டலா இதுல ஒரு இனோவேஷன் அப்படிங்கிறப்ப நைஸ். மாடுலர், அதுவும் எனக்கு இந்த மாடுலர்னு என்ன ஞாபகம் தெரியுமா? ப்ராஜெக்ட் அராவா. அதேதான். ஐ வாஸ் சோ டேம் எக்ஸைட்டட் ஃபார் தட் ஃபோன். எல்லாத்தையும் அதுக்கு ஒரு ஆட் இருக்கும், எல்லாத்தையும் கடைசியில் ஃபோனை கீழே போடுவேன், ஓ ஷிட் அப்படின்னு வரும், ஸ்க்ரீன் எடுத்து மாற்றுவேன். லைக் கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அண்ட் தே கில் தட் ப்ராஜெக்ட். கூகுள் கில்ஸ் a lot of projects that I like and they ship the ones that I really don't like. Allo Dio never இருக்கா? Allo Dio, yes. Allo was both are dead now. Allo was the messaging app. Dio lived on for a bit longer and they killed it as well. இப்போ Android messages தான், RCS, everything is into Android messages. Yeah, but back then you know எல்லாருமே அவங்களுக்கு ஒரு மெசேஜிங் ஆப் வச்சிருப்பாங்க. லைக் ஷாமிட்ட MI மெசேஜஸ்னு ஒன்று இருக்கும், சாம்சங் மெசேஜஸ்னு ஒன்று இருக்கும், எல்லாருமே தனித்தனியாக வச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஃபோன் ஆப்பும் சரி மெசேஜஸ் ஆப்பும் எல்லாரும் இதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் சாம்சங் மட்டும் they are getting away with phone and messages. I'm not sure. They have both. But phone app வந்து இப்போ latest Samsung phones Samsung phone app இருக்கு. Samsung phone appல நீங்க கால் ரெக்கார்ட் பண்ணா தெரியாது. It's like really cool feature. I mean, if you're going to tell someone that you're going to record this call, you're probably like ஒரு எவிடன்ஸை டேம்பர் பண்ற மாதிரி என்ன சொல்ல. Yeah, so that was this controller, really cool. And one last thing that I have for today is that China found gold. Yeah, they have just discovered a new gold mine. That was undiscovered up until this point. இப்போ ரீசெண்டாவே நீ லாஸ்ட் இயர்ஸா பார்த்தீங்கன்னா இட் இஸ் a gold war. ஏன்னா யூஎஸ் வந்து ரஷ்யாவோட ஃபினான்சஸை ஃப்ரீஸ் பண்ணதுனால லைக் யூஸ்வலி யூஎஸோட ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து வாங்கி வைப்பாங்க இல்லையா. ரஷ்யா வந்து இந்த வார் பண்ணி அந்த டைம்ல வந்து யூஎஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு ரஷ்யாவோட அசட்ஸை. ஸோ தட் இஸ் வென் தே தாட் ஓகே கோல்டுனா பெட்டர், லைக் நோ ஒன் கேன் ரியலி ஃப்ரீஸ் இட், ஃபிசிக்கல் கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல இருந்து எல்லா நாட்டு
கவர்மெண்ட்டும் வந்து கோல்டு நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வாங்குறாங்கிறது வேற, பட் நாட்டு மக்கள் கவர்மெண்டே வாங்க ஆரம்பிச்சுட்டு, அண்ட் தட் இஸ் வென் யூ ஸ்டார்ட் லைக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல கோல்டு பிரைஸ் வந்து எப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப கூடிடுச்சு. தட் இஸ் த ரீசன் வை. அண்ட் நவ் சைனா வந்து இந்தியாவுக்கும் ரொம்ப ரிலேட்டட்ல, தே ஹேவ் தி சென்டிமெண்ட் ஃபார் கோல்டு ஆல்ரெடி. கோல்டன் புத்தாலாம் வச்சிருப்பாங்க, தே ஆல்ரெடி ஹேவ் தி சென்டிமெண்ட் ஃபார் கோல்டு. அண்ட் நவ் they have been importing a lot of gold. அவங்க செல்ஃப் சஃபிஷியண்டா இல்ல. although China has gold mines, அவங்க செல்ஃப் சஃபிஷியண்டா அவங்களுக்கு தேவையான கோல்ட வெளிநாட்டுல இருந்தா வாங்கிட்டு இருந்தாங்க. now இந்த புது கோல்டு மைன் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால it might be self sufficient for themselves. also when you try to manufacture motherboards, you know, the connectors in there are gold usually. so அதுக்குமே சைனாக்கு தேவைதான். so அதனால might be good for them, not for anyone else. நம்மள்ட்ட கேஜிஎஃப்னு ஒன்று இருந்துச்சு. yeah, don't want to talk about it. That is all the news that I have. What one last thing? Yeah, antitrust lawsuit Google, we all saw it எல்லாமே. all saw it, we have been seeing it for a while. yeah, okay. and not இது வந்து ஃபைனல் நியூஸ் இல்ல, பட் DOJ full form என்ன? Data joining. என்னது? Data joining. bro, US ஏதோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டேட்டா ஆஃப் ஜாயினிங். ஸோ யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹஸ் கிவன் சம் என்ன சொல்ற சஜஷன்ஸ். இந்த மாதிரி ஆன்டிட்ரஸ்ட் லாசூட் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க வந்து கில்ட்டின்னு சொல்லிட்டு கூகுளில் சொல்லியாச்சு, பட் அது சார்ஜஸ் எதுவுமே வந்து அவங்க இது பண்ணல. இப்போ வந்து they have given some suggestions. it's not a final இதெல்லாம் பண்ணு அப்படின்னு இல்லை, பட் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு they have given some guidelines or suggestions. அதுல the first thing or one of the major thing that they are selling is Chrome இன்னொரு பார்ட்டிக்கு வித்துருங்க. I think I saw this somewhere. yeah, so the major point that they are trying to இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, Chrome is a free product. ஆமா, that is available to every system like Android, iOS எல்லாத்துலயுமே இருக்கு, and they have more than 90% market share, I guess. okay, and every Chrome has the default search engine as Google. ஆமா, ஸோ குரோம் ஃப்ரீ, குரோம் எல்லாத்துலயும் இருக்கு, அண்ட் குரோம்ல கண்டிப்பா இது இன்னொன்று என்னன்னா, எல்லா ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லயும் குரோம் பில்ட்னா இருக்கு. இட்ஸ் ப்ரீ லோடட் அண்ட் தே டோன்ட் லைக் இட், அண்ட் கூகுள் கம்ஸ் இன் அஸ் த டிஃபால்ட் ப்ரௌசர் இன் குரோம் ஆஸ் வெல். ஸோ இதனால நீ வந்து உன்னோட அன்ஃபேர் அட்வான்டேஜா இதை யூஸ் பண்ணிக்கிற. லைக் யூ ஜஸ்ட் ப்ரீ லோடிங் எவ்ரி திங் வித் கூகுள், பிகாஸ் ஆப்வியஸ்லி யாரும் மாற்ற மாட்டாங்க அண்ட் அதே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீ குரோம்ல இருந்து உனக்கு காசு வரலனாலும் நீ குரோமை வச்சு உனக்கு கூகுள் வந்து நீ ப்ரொமோட் பண்ணிக்கிற, அண்ட் தட் கிவ்ஸ் யூ இது. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். இதுதான் வந்து I don't think Google is going to sell. இது ஆப்வியஸ்லி அவங்க அப்பீல் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கும். இது ஒரு இதாக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, தே வாண்ட் டு பிரேக் கூகுள் அப்பார்ட், இந்த ப்ராடக்ட்ஸ் வேற கம்பெனிக்கு அந்த மாதிரி இது பண்ண. ஸோ லெட்ஸ் சே திஸ் கம்ஸ் இன்டு எஃபெக்ட், someone else has to buy Chrome, right? What if OpenAI buys Chrome? Like, because the only thing that you could get out of Chrome is customer data. ப்ராஃபிட்டபிளா வர்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது, பிகாஸ் Chrome இஸ் நத்திங் வித்வுட் கூகுள்ஸ் ad revenue. ஸோ கூகுள் அதை ஸ்ட்ரிப் டவுன் பண்ணி எடுத்துட்ட அப்படின்னா, the only thing that you can get out of a web browser is the customer data, what they are searching, what they have and everything. And OpenAI can benefit people, from that. நிறைய பேர் சஜஸ்ட் பண்றது இது யாருக்கு இதை வாங்கினா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா AI கம்பெனிஸ்க்கு. Obviously OpenAI can afford it. Yeah, but OpenAI is Google's competitor. Yeah, I don't think they are going to sell. They are not going to sell it to OpenAI for sure. OpenAI is making their own browser, I guess. Browser? I heard somewhere. They made the search engine மாதிரி ஒன்னு பண்ணிருக்காங்க. They are making their own browser, not just a search engine. They will come up with a browser and that will have the best GPT integration. Yeah, we'll see. Makes sense. But yeah, I don't really like what this இவங்க வந்து unfair advantage இருக்கு and like இப்படி வரனால இது பாரு, Chrome டிஃபால்ட்டா எல்லா Android டிவைசஸ்லயும் வருது, Android is the majority worldல. and see, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆன்டி காம்படிட்டிவா இருக்காங்கன்னு. ஆமா, but Google earned this fair and square. Yeah, they did the groundwork, they created this platform, they are creating these apps, they created the service. Android platform create பண்ணது அவங்க, Chrome app create பண்ணது அவங்க, Google search engine service create பண்ணது அவங்க, எல்லாமே அவங்க create பண்ணது. Why does government want to take it away from them? இப்ப ஆன்டி காம்படிட்டிவா இருக்குன்னா
they didn't prevent anyone from doing any of this. The only person, what they are telling is the only person who has the capacity to be a fair competitor to Google, if Apple creates a search engine, because they are the only persons with enough devices and everything. But they are going to do the same, la. They have iOS, they have Safari. If they create their own search engine, it's the they'll same thing. do the same thing, but they are not paying someone to use their search engine as the default one anywhere. Google is doing that. சரி, இப்போ கூகுள் வந்து அதுதான் பிரச்சனைனா Google can pull out of that deal. அதுதான் அந்த மாதிரி அவன் பண்றது தான் ஆன்டி ட்ரஸ்ட் பிரச்சனை. going to use Google. Apple is not going to create a new search engine. ஆமா, கண்டிப்பா பண்ணாது. People are used to Google and everyone is moving away from Google to OpenAI for searching ChatGPT. First thing, Google ல இருந்து அவன் மாத்தணும் அப்படின்னா, let's say he creates a own search engine. Search engine products only get revenue from advertising, and he says privacy is the one major thing there. So Apple is screwed. I mean, Apple is not going to create their own search engine. Like they can't make revenue out of a search engine for sure because they have this policy of theirs. So வேற வழியே இல்ல, they have to go with Google. See, the problem is that even the people who are suing this, they know they are using Google Chrome. They are using Google. They are using probably an Android phone. Even probably an iPhone. iPhone with Google in it. Yeah. So everything is messed up, you know. அன்ஃபேரா இருக்கு, இவங்க வந்து கிளியர் மார்க்கெட் லீடரா இருக்காங்க, காம்படிஷன் இல்ல அப்படின்னு சொல்லி காம்படிஷனை விட பெட்டரா பண்ணணுங்கிறதுக்கு தான் எவ்ரி கம்பெனி ஸ்ட்ரைவ்ஸ் டு டு தட். See, இப்ப DuckDuckGo has a lot of features and other than the name, it's a competitive product தான், right? It has AI integrations a lot. It supports ChatGPT, Anthropic, நிறைய மாடல்ஸ் நீ செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி like there is a lot of features for DuckDuckGo. Still, DuckDuckGo cannot become a major player. Chrome நீ பில்ட்னா கொடுக்கலனாலும் DuckDuckGo will not become the major player. ஆமா. See, they might have taken advantage of their ecosystem. But it's their ecosystem. They built it from scratch. ஆமா. They built it to take advantage. They earned it, but அத வந்து ஆன்டி காம்படிட்டிவா இருக்கு, அவங்களோட பிராக்டிசஸ் நிறைய இது ஆன்டி காம்படிட்டிவா. You are just asking them to help their friends out, help their enemies out. Yeah. ஏன்ட்ட நான் கஷ்டப்பட்டு இது இப்ப இப்படி இது one thing that could have been avoided or anti competitive nature prevent பண்ணது. US கவர்மெண்ட் தான இது. ஆமா, US கவர்மெண்ட் வந்து மிலிட்டரிக்கு ஒரு வருஷம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு உனக்கு ரொம்ப பண்ணுது. They are creating their own submarines, they are creating their own nuclear weapons. This is unfair. India doesn't have all that. Can you lend me some? You will not. ஆமா, அப்படிதானே. We are still buying some stuff from them for money, obviously. They are not forced to sell anything to us. ஆமா, no. They are selling weapons. Weapons sell பண்றது அவங்களோட major revenue. ஆமா, business அவன் பண்றானே தவிர உன்கிட்ட இவ்வளவு தான் இருக்கணும், இது தாண்டி இருக்கிறது கூடுன்னு சொன்னா அவன் கேட்க போறது கிடையாது. ஆமா, US is never going to do that. They want to maintain their dominance in their defense thing. Yeah. See, this is unfair, you know. The world is unfair. Everything is unfair. But asking Google to be fair is not fair. I know it's irony, but see, நான் சொல்ல வரது, the one thing that they could say you cannot do is paying Apple X amount of money. They can do that. They can just pull out of that deal. I'm not going to pay anymore. If you want to use another search engine, go ahead, do it. அது ஒன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. See, Apple is supposed to get Siri better. ஆமா, it's still crap. ஆமா, Apple is supposed to make Apple intelligence good. It still is crap. It's gonna be crap for probably another 1.5 years. Yeah, so I don't think they are going to launch a search engine. I don't think they have something ready that will. ஆமா, it will get traction obviously because a lot of iPhone users are there. But it will die off. You don't think? What if Apple doesn't let you to change the search engine? Don't think that is anti-competitive. They'll do that. They'll fight it in court. See, you don't go behind Apple doing that. Why are you bothering Google? I am just a... See, again, Apple is not paying a company. அதாவது நான் என்ன சொல்றேன், if Apple doesn't let people use Google in Safari, people install Chrome in iPhones. Yeah. ஆனா யாரு பண்ணுவா?
Would your mom or dad do it? No, absolutely not. But I'll do it. You will do it. I use Safari now in the phone. Anna, you use Google with it. I get it. I use Google, yeah, because like even if Apple has a search engine, it will probably be capped because you need a lot of time to build a search engine and make it good. Brave browser இருக்கு இல்லையா? They have their own search engine. அது பார்த்துருக்கேன். நான்லாம் பிரேவ் யூஸ் பண்ண ஆளு தான். ஆக்சுவலி அடுத்த மாசத்துல இருந்து பிரேவ் போயிடலான்னு தான் பாக்குறேன். யூடியூப் பிரீமியம் கேன்சல் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். அதனால பார்ப்போம். அதை பத்தி நான் பேசுறேன். ஓகே, பார்ப்போம். ஏன் பைசா நஹி பையா, பார்ப்போம். நானும் பண்ணிடுவா? நீ அது உன் பிரச்சனை, நீ பார்த்துக்கோ ப்ரோ. ஏன் நீலாம் கோடி கோடியா சம்பாதிக்கிறேன், உனக்கு மாசம் 300 ரூபா ஒரு மேட்டரா தெரியாது. சரி, வேற ஒன்றும் கோடியில எத்தனை ஜீரோ இருக்குன்னு கூட தெரியாது. ஓகே, ஐ ஹோப் திஸ் எபிசோட் வாஸ் ஃபன். நீங்க நிறைய விஷயம் பேசியிருக்கோம். உங்களோட வியூ சொல்லுங்களேன். நீங்க வந்து இப்ப கூகுளுக்கு பண்றது நியாயமா இல்ல அநியாயமா, என்ன நீங்க இந்த அளவுக்கு எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த அளவு பார்த்திருந்தீங்கன்னா ஒரு இமோஜி சொல்ல, வித்தியாசமான ஒரு இமோஜி. வித்தியாசமான இமோஜியா? ஒரு வாட்டர் டிராப் இமோஜி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இவ்வளவு தூரம் பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஐ வில் ரிப்ளை டு யூ எனிவேஸ். அடுத்த எபிசோட்ல அடுத்த வாரத்துல பார்க்கலாம். டாடா.